மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாகவிருக்கும் நிலையில் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 288 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிராவில் கடந்த புதன்கிழமை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் சுமார் 66% வாக்குகள் பதிவாகின. இதேபோன்று 81 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்டில் கடந்த 13ஆம் தேதி மற்றும் புதன்கிழமை 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. முதற்கட்ட வாக்குப்பதிவில் 64.85 விழுக்காடு வாக்குகளும், இரண்டாம் கட்டத்தில் 67.59% வாக்குகளும் பதிவாகின. இதேபோன்று பிரியங்கா காந்தி போட்டியிட்ட கேரள மாநிலம் வயநாடு உட்பட இடைத்தேர்தல்களில் பதிவான வாக்குகளும் காலை 8 மணி முதல் எண்ணப்படுகின்றன. இதனையொட்டி வாக்கு எண்ணும் மையங்களில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாடு முழுவதும் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் 2 மாநில தேர்தல் மற்றும் வயநாடு இடைத்தேர்தல் முடிவுகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் தெரிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து அடுத்த முதலமைச்சர் யார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. மகாராஷ்டிராவில் பாஜக, ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் இணைந்து மகாயுதி கூட்டணி என்ற பெயரில் போட்டியிட்டன. மற்றொருபுறம் காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா, சரத் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் இணைந்து மகா விகாஸ் அகாதி என்ற பெயரில் களம் கண்டன. இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி ஆட்சியை தக்க வைத்தால் தற்போதைய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தான் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்று 31% வாக்காளர்கள் விரும்புவதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. மற்றொருபுறம் காங்கிரஸ் கூட்டணியான மகா விகாஸ் அகாதி வெற்றி பெற்றால் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே தான் முதலமைச்சராக வேண்டும் என்று பெரும்பாலான வாக்காளர்கள் விரும்புவதாக கருத்து கணிப்புகளில் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இரு கூட்டணியிலும் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று அறிவிக்கப்படவில்லை. இதற்கு காரணம் முதலமைச்சர் பதவிக்காக இரு கூட்டணிகளிலும் நிலவும் கடும் போட்டிதான். கூட்டணியில் பெரிய கட்சி என்ற அடிப்படையிலும் அதிக இடங்களில் போட்டியிட்ட கட்சி என்ற அடிப்படையிலும் துணை முதலமைச்சரான தேவேந்திர பட்னவிஸ் தான் முதலமைச்சர் பதவிக்கு சரியான நபர் என்று பாஜக தலைவர் பிரவீன் தரேகர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பதவிக்கு அஜித் பவார் தரப்பில் வெளிப்படையாக விருப்பம் தெரிவிக்கவில்லை என்ற போதிலும் அவரது முயற்சியில்தான் பாஜக மற்றும் ஷிண்டே சிவசேனா கூட்டணி அமைந்ததாக தேசியவாத காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான அமோல் மிட்காரி தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவு எதுவாக இருந்தாலும் அங்கே தேசியவாத காங்கிரஸ் கட்சிதான் கிங் மேக்கர் என்றும் கூறியிருந்தார். அடுத்த முதலமைச்சர் அஜித் பவார் தான் என போஸ்டர்களும் ஒட்டப்படுகின்றன. இதனால் முதலமைச்சர் பதவிக்கான போட்டியில் அஜித் பவாரும் குதித்துள்ளார். ஆனால் இது குறித்த கேள்விக்கு பதிலளித்த தேவேந்திர பட்னவிஸ் மகாயுதி கூட்டணிகள் அனைத்தும் அமர்ந்து பேசி அடுத்த முதலமைச்சரை தேர்ந்தெடுப்போம் என்று பதிலளித்து நழுவி சென்றார். மகாவிலாஸ் அகாதியில் காங்கிரஸ் கட்சியும் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவும் முதலமைச்சர் பதவிக்கான போட்டியில் உள்ளன. தேர்தலுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் மாநில தலைவர் நானா படோல் காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் ஆட்சி அமையும் என நம்பிக்கை தெரிவித்தார். காங்கிரஸ் அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்பதால் தங்கள் கட்சியைச் சேர்ந்தவரே அடுத்த முதலமைச்சர் என்றும் அவர் கூறியது கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இதற்கு எதிர்வினையாற்றிய உத்தவ் தாக்கரே தரப்பைச் சேர்ந்த சஞ்சய் ராவுத் தேர்தல் வெற்றிக்கு பிறகு கூட்டணி கட்சிகள் அமர்ந்து பேசிதான் முதலமைச்சர் யார் என்பது அறிவிக்கப்படும் என கூறினார். அதே சமயம் இந்த விஷயத்தில் சரத் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் மௌனம் காத்து வருகிறது. முதலமைச்சர் யார் என்ற போட்டி கடுமையாக உள்ளதால் தேர்தல் முடிவு வெளியான பின்னர் அடுத்த அரசு சுமூகமாக அமையுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாகவிருக்கும் நிலையில் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 288 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிராவில் கடந்த புதன்கிழமை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் சுமார் 66% வாக்குகள் பதிவாகின. இதேபோன்று 81 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்டில் கடந்த 13ஆம் தேதி மற்றும் புதன்கிழமை 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது.
முதற்கட்ட வாக்குப்பதிவில் 64.85 விழுக்காடு வாக்குகளும், இரண்டாம் கட்டத்தில் 67.59% வாக்குகளும் பதிவாகின. இதேபோன்று பிரியங்கா காந்தி போட்டியிட்ட கேரள மாநிலம் வயநாடு உட்பட இடைத்தேர்தல்களில் பதிவான வாக்குகளும் காலை 8 மணி முதல் எண்ணப்படுகின்றன. இதனையொட்டி வாக்கு எண்ணும் மையங்களில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாடு முழுவதும் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் 2 மாநில தேர்தல் மற்றும் வயநாடு இடைத்தேர்தல் முடிவுகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் தெரிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து அடுத்த முதலமைச்சர் யார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. மகாராஷ்டிராவில் பாஜக, ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் இணைந்து மகாயுதி கூட்டணி என்ற பெயரில் போட்டியிட்டன. மற்றொருபுறம் காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா, சரத் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் இணைந்து மகா விகாஸ் அகாதி என்ற பெயரில் களம் கண்டன. இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி ஆட்சியை தக்க வைத்தால் தற்போதைய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தான் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்று 31% வாக்காளர்கள் விரும்புவதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. மற்றொருபுறம் காங்கிரஸ் கூட்டணியான மகா விகாஸ் அகாதி வெற்றி பெற்றால் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே தான் முதலமைச்சராக வேண்டும் என்று பெரும்பாலான வாக்காளர்கள் விரும்புவதாக கருத்து கணிப்புகளில் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இரு கூட்டணியிலும் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று அறிவிக்கப்படவில்லை. இதற்கு காரணம் முதலமைச்சர் பதவிக்காக இரு கூட்டணிகளிலும் நிலவும் கடும் போட்டிதான். கூட்டணியில் பெரிய கட்சி என்ற அடிப்படையிலும் அதிக இடங்களில் போட்டியிட்ட கட்சி என்ற அடிப்படையிலும் துணை முதலமைச்சரான தேவேந்திர பட்னவிஸ் தான் முதலமைச்சர் பதவிக்கு சரியான நபர் என்று பாஜக தலைவர் பிரவீன் தரேகர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பதவிக்கு அஜித் பவார் தரப்பில் வெளிப்படையாக விருப்பம் தெரிவிக்கவில்லை என்ற போதிலும் அவரது முயற்சியில்தான் பாஜக மற்றும் ஷிண்டே சிவசேனா கூட்டணி அமைந்ததாக தேசியவாத காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான அமோல் மிட்காரி தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவு எதுவாக இருந்தாலும் அங்கே தேசியவாத காங்கிரஸ் கட்சிதான் கிங் மேக்கர் என்றும் கூறியிருந்தார். அடுத்த முதலமைச்சர் அஜித் பவார் தான் என போஸ்டர்களும் ஒட்டப்படுகின்றன. இதனால் முதலமைச்சர் பதவிக்கான போட்டியில் அஜித் பவாரும் குதித்துள்ளார். ஆனால் இது குறித்த கேள்விக்கு பதிலளித்த தேவேந்திர பட்னவிஸ் மகாயுதி கூட்டணிகள் அனைத்தும் அமர்ந்து பேசி அடுத்த முதலமைச்சரை தேர்ந்தெடுப்போம் என்று பதிலளித்து நழுவி சென்றார். மகாவிலாஸ் அகாதியில் காங்கிரஸ் கட்சியும் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவும் முதலமைச்சர் பதவிக்கான போட்டியில் உள்ளன. தேர்தலுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் மாநில தலைவர் நானா படோல் காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் ஆட்சி அமையும் என நம்பிக்கை தெரிவித்தார். காங்கிரஸ் அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்பதால் தங்கள் கட்சியைச் சேர்ந்தவரே அடுத்த முதலமைச்சர் என்றும் அவர் கூறியது கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இதற்கு எதிர்வினையாற்றிய உத்தவ் தாக்கரே தரப்பைச் சேர்ந்த சஞ்சய் ராவுத் தேர்தல் வெற்றிக்கு பிறகு கூட்டணி கட்சிகள் அமர்ந்து பேசிதான் முதலமைச்சர் யார் என்பது அறிவிக்கப்படும் என கூறினார். அதே சமயம் இந்த விஷயத்தில் சரத் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் மௌனம் காத்து வருகிறது. முதலமைச்சர் யார் என்ற போட்டி கடுமையாக உள்ளதால் தேர்தல் முடிவு வெளியான பின்னர் அடுத்த அரசு சுமூகமாக அமையுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது.